என் பேரனுக்கு நல்லபடியா முடியெடுத்து காது குத்தியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பாட்டியோ போட்டோ எடுக்கணுமா? என்னமாக்கா போட்டாவா? ஆமா பாட்டியோ, நீங்க குடும்பத்தோட தானே வந்திருக்கிய, எல்லாரையும் வர சொல்லுங்க. அப்படியே ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து தரேன். அப்படியே மக்கா? ஆமா பாட்டியோ, போட்டோ 1/2 மணி நேரத்துல எல்லாம் கிடைச்சிரும். என்னமாக்கா சொல்லியா? 1/2 மணி நேரத்துல கிடைச்சிருமா? ஆமா பாட்டியோ, 1/2 மணி நேரத்துல நான் பிரிண்ட் போட்டே கொடுத்துருவேன். அப்படியே மக்கா? என் பேரனுக்கு முடி எடுத்து காது குத்ததான் வந்தமத்துக்க. என் மாவன மருமோள அங்க நிக்காவோ, நான் கூப்பிடுதேன். எங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்து தருவியா? சரிங்க பாட்டியோ, எல்லாரையும் கூப்பிடுங்க. ஏல மாணிக்கா, என் மருமோள இப்ப கூப்பிட்டியாமா? ஆமா மக்கா, பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்திருக்கோம் பத்தியா, ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல. அந்த தம்பி நம்ம எல்லாரையும் விட்டு ஃபேமிலி போட்டோ எடுத்து தரேன்னு சொன்னா பத்துக்க. அதனாலதான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். என்ன ஃபேமிலி போட்டோ எடுத்தாரண்ணே, 1/2 மணி நேரத்துல நான் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவேன். ஆமாக்கா, 1/2 மணி நேரத்துல எல்லாம் பிரிண்ட் போட்டு தந்துருவான அந்த பையன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா? என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நானே எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க பேரன் வேற காதுல கம்மல் போட்டுருக்கு பத்தியலா, அதனால காது வலிக்குன்னு அழுதுகிட்டே இருந்தானா, அதான் கொஞ்ச நேரம் கடற்கரையில வச்சுக்கிட்டு நின்னோம். என் செல்ல குட்டிக்கு காது வலிக்க மக்களே, பிள்ளைக்கு சீக்கிரமா சரியாயிரும். பாட்டியம்மா எல்லாரும் சேர்ந்து இல்லைங்க. சரி மக்கா. குட்டி பிள்ளை சிரிங்கம்மா. சரி மக்கா, போட்டோக்கு அளவான இருக்கும்ல. மக்கா, பிள்ளைக்கு காது குத்தி இருக்கு பத்தியா, வலிக்கும்னு இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருந்தான். இப்பதான் கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டி இருக்கான். நீ அப்படியே போட்டோ எடு மக்கா. சரிங்க பாட்டியோ. யாத்தாடி அங்க நின்னு போட்டோ எடுக்குது நம்ம மேனகாவோட அண்ணே மைனி, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க தானே? ஆமா, அவங்களே தான். கையில வேற அவ மைனி பிள்ளை வச்சிருக்காவல, பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காதெல்லாம் குத்தி இருக்க. என்ன இன்னொரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுதானே, நீங்க இங்க தானே இருப்பிய? ஆமா, இங்கதான் இருப்போம். ஆமா மக்கா, இங்கதான் இருப்போம். போட்டோ ரெடி ஆனோன்னா என் மவனுக்கு போன பண்ணி சொல்லு என்ன மக்கா? சரிங்க பாட்டியோ. மருமோளா, இந்த போட்டோவை பிரேம் பண்ணி நம்ம வீட்ல டிவிக்கு மேல வைக்கணும், சரியா? சரிங்க தே. ஆச்சி, கம்மலு. என் செல்ல குட்டிக்கு கம்மல் சிமிக்கு என்ன அளவோல இருக்கு. மருமோளா, பிள்ளைக்கு கம்மல் சிமிக்கு நல்ல அளவோல இருக்கு பத்தியா? ஆமா தே, நல்ல அழகா இருக்குல்ல. காது குத்ததுக்குள்ள பிள்ளை என்ன கணு சத்தம் போட்டான் பத்தியலா தே. ஆனா இப்ப காதுல கம்மல் சிமிக்கி போட்டிருக்கான்னு எவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லுதான் பாருங்க. ஆமா, பிள்ளைக்கு நல்ல அளவோல இருக்கு. எங்கன்னே பற்றும் போலலாம் இருக்கு. செல்லக்குட்டி அழகா சிரிக்காத. வீட்டுக்கு போன உடனே பிள்ளைக்கு சுத்தி போடணும். ஆச்சி, சிமிக்கியா நீங்க போட்டுக்கங்க. என்னது, நீ போட்டுக்க சிமிக்கியா ஆச்சி போட்டுக்கிடணுமா? ஆமா ஆச்சி, உனக்கு இந்த சிமிக்கி நல்லா இருக்கும். அப்படியே மக்களே? ஆமா, நான்லாம் வயசு பிள்ளையா இருக்கும்போது சிமிக்கி எல்லாம் போட்டிருக்கேன் மக்கா. ஆச்சிக்கு இப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிள்ளைக்கு தானே ஆச்சி ஆசையா வாங்கி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் ஜிமிக்கி போட்டுக்க, அதுக்கப்புறமா சிமிக்கி கலத்திட்டு வெறும் கம்மலை மட்டும் போட்டுக்கிடலாம் என்ன மக்களே? சரி ஆச்சி. எத்தே, உங்க பேரனுக்கு எவ்வளவு ஆசைன்னு பத்தியலா, நீங்க எல்லாம் ஜிமிக்கி போடணும்னு. ஆமா, என் பேரை என்ன ஆசையோட சொல்லுதா. ஒரு நாள் இந்த ஜிமிக்கிய நீங்களும் உங்க காதுல போட்டு காட்டிருங்க தே, இல்லன்னா ஒயாம சொல்லிக்கிட்டே இருப்பான். அட போ மருமோள, அவன் தான் சொல்லுதான்னா நீ வேறயா? ஏத்தே, ஜிமிக்கி போடுறதுக்கு வயசெல்லாம் உண்டு மாத்தே, நமக்கு ஆசைப்பட்டா காதுல போட்டுக்கிட வேண்டியதான். அம்மா, நம்ம காலையில கிளம்பும்போது மேனகா வீட்டு வாசல்ல தொலைச்சு கோலம் போட்டுட்டு இருந்தா. அப்ப அவங்க வரலையோ? வந்திருந்தா இவங்க கூட நின்னு போட்டாலாம் எடுத்திருப்பாள. அப்ப சரிதான், அன்னைக்கே மேனகா சொன்னால எங்க மைனிகாரி எல்லாரும் அவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போறாவன்னு. நானும் நம்பல. ஆனா இன்னைக்கு உண்மையாலே இவங்க மட்டும்தானே கோயிலுக்கு வந்திருக்காவோ? அப்ப மேனகாட்ட ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாவோன்னு தான் நினைக்கேன். சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்த்தரணுமே. தீர்த்துருவா. போன ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்கால பாரா. மேனகா, சீக்கிரமா போனை எடாமட்டி. ஹலோ கவிதா. ஏய் அம்மா, மேனகா, உனக்கு போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அம்மா, எங்க இருக்க? மீன் வாங்க கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னது, மீன் வாங்க கடைக்கு போய்கிட்டு இருக்கியா? ஆமா ஆமா, இப்ப உங்க வீட்டு பக்கமா தான வந்துகிட்டு இருந்தேன். இப்ப என்ன போன் பண்ணுதா திடீர்னு? நீ சொல்லு மேனகா, நீ இப்ப மீன் கடைக்கு போய்கிட்டு இருக்க? ஆமா, மீன் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன், உனக்கு நான் இப்ப மீனை வாங்கி குழம்பு வச்சு வைக்கணும். எங்க வீட்ல வந்து சோறு திங்கிறது வருவியாக்கும். இவா ஒருத்தி. ஆமா, நான் ஒருத்தி தான். இப்ப என்ன அதுக்கு? அப்ப நீ உண்மையாவே மீன் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கியா? இங்க பாரு கவிதா, உனக்கு வேலையும் ஜோலி இல்லாம சும்மா என்கிட்ட போன பண்ணி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. போன வை முதல்ல. அட, என் மேனகா, போன வைக்காத, ஒரு நிமிஷம் இரு. என்னன்னு சொல்லி தொலை.
அப்ப நாம நினைச்சது கரெக்ட் தான். மேனகா அங்க வீட்டுல தான் இருக்கா. இவ எல்லாரும் தான் அங்க கோயிலுக்கு வந்திருக்காவோ. என்னன்னு சொல்லு, காதல ஒண்ணு விழ மாட்டேது. நான் என்னன்னு சொல்லுவேன் மேனகா, எனக்கே மனசுக்கு என்ன கணக்கு சங்கடமா இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. இங்க பாரு மேனகா, நான் காலையில ஒரு கல்யாணம் விட்டு வந்த மதுங்க. அந்தால சரி வந்த இடத்துல பக்கத்துல தான் திருச்செந்தூர் கோயில் இருக்கு, போய் சாமி கும்பிட்டு போமேன்னு வந்தேன். இங்க வந்த இடத்துல உங்க அண்ணன் மாவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு உங்க அம்மா, உங்க அண்ணன் மாவன், பிள்ளை, அப்புறம் உன் மைனிகாரி எல்லாரும் இங்க கோயிலுக்கு வந்திருக்காவோ. என்ன சொல்லுது கவிதா? என்ன சொல்றது, உன் காதுல விழலையா? சத்தமா தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா, உங்க அண்ணன் மாவன், மைனி, என் அண்ணன் எல்லாரும் அங்க கோயிலுக்கு வந்திருக்காவோ, பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு. ஆமாங்க, இங்க ஏத்தாப்புல தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவ எல்லாரும் சேர்ந்து நின்னு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா குத்துக்க. எனக்கு அதை பார்த்த உடனே மனசு சங்கடம், அழுகையே வந்துட்டு தெரியுமா? என்ன இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சியை கூட்டிட்டு வராம ஒத்தையில வந்திருக்காவளேன்னு பாக்க பாக்க எனக்கு என்ன வேணும் மனசுக்கு சங்கடமா இருந்து தெரியுமா? அதனாலதான் உடனே உனக்கு போன பண்ண மாட்டுக்க. உண்மையாவ சொல்லுற கவிதா? அவங்க எல்லாரும் வந்திருக்காவளா? ஆனா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அங்க ஏத்தாப்புலதான் நிக்காவோ. நான் அவங்கள பாத்துட்டேன், ஆனா அவங்க என்ன பார்க்கவே இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கவோ பத்துக்க. வீட்டுல குடும்பத்துல எல்லாம் சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும், ஆனா அதுக்குன்னு இப்படியாம்மா? பிள்ளைக்கு முதல் மொட்டையும் காது குத்துறதுக்கு வந்திருக்காவோ. அத்தகாரிய ஒரு வார்த்தை கூப்பிடாண்டமா? நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன மேனகா, இப்படி எங்க அம்மா வந்து கோவத்துல இப்படி சொல்லிட்டாவோ அப்படின்னு. நானும் அதை அப்படியே உண்மையாக்குவோன்னு நான் கனவுல கூட நினைக்கல பத்துக்க. எனக்கே பக்கத்துக்கு சங்கடமா இருக்கு. நீயும் இதை நேர்ல பாத்துருந்தேன்னா இந்நேரம் கடற்கரையில கிடந்து அழுது புரண்டு கண்ணீரை வடிச்சிருப்ப. உன் மைனிகாரிக்கு என்ன வேணும் நெஞ்செடுத்த பத்தியா? மாமியாரு மாப்பிள்ளை எல்லாரையும் தன் கைவசம் போட்டுக்கிட்டு ஒன்னு அப்படியே தனியா விட்டுக்கிட்டாவல. ஏன் உங்க அண்ணனுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லது கிடையாதாமா? ரொம்ப சங்கடமா இருக்கு கவிதா. எனக்கு தான் பார்க்க சங்கடமா இருக்கு. இப்படி ஒரு அண்ணனானு என்ன செய்ய மேனகா? உங்க அண்ணன் இப்படி எல்லாம் மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தங்கச்சின்னு உங்ககிட்ட நல்லா பேசுவாரு பத்தியா? ஆனா எப்படிதான் இப்படி உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம அவ குடும்பத்தார் மட்டும் ஒத்தையில வந்திருக்காவோன்னு தெரியலம்மா. நல்ல வேலை, எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இத மாதிரி இல்லம்மா. இதே மாதிரி ஒரு அண்ணனோ தம்பியா இருந்து இந்த காரியத்தை பண்ணியிருந்தாவுன்னா அவ்வளவுதான், நான்லாம் மனசுடைஞ்சு போயிருப்பேன். நீ சொன்ன மாதிரி பிள்ளைக்கு காதுல பெரிய சிமிக்கி போட்டுட்டு இருக்கு பத்துக்க. பெரிய சிமிக்கியா? அந்த சிமிக்கியதான் நான் வாங்கி காதுல போடலாம்னு இருந்தேன். என்ன செய்ய, காலம் சதி செஞ்சுட்டு நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதானே. இப்படி எல்லாம் நடந்து சுவாக பாட்டு பாடாத மேனகா. எனக்கு மட்டும் இப்படியாப்பட்ட ஒரு அண்ணன் இருந்திருந்தான்னு வச்சுக்க, அவனை அவன் பொண்டாட்டிய நடு தெருல விட்டு சட்டைய பிடிச்சி நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டிருப்பேன். இப்படி எல்லாம் பண்ணதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு எனக்கும் அவங்க சிரிச்சு சிரிச்சு பாடி பேசிக்கிட்டத பார்த்தா கோவம் தான் வருது. என்ன செய்ய, நம்ம உரிமையோட போய் எதுக்குன்னு இப்படி மேனகாவை கூப்பிடாம விட்டேன்னு ஒரு வார்த்தை நம்மளால கேட்க முடியாதுல்ல. ஆனாலும் உன் மைனிகாரி திமிரு பிடிச்சவதம்மா. அவன் நினைச்சதை சாதிச்சுட்டான்ல. ஆமா, பெரிய சாதிப்பு சாதிச்சுட்டான். என்ன இருந்தாலும் உன் கோவத்துக்கு ஆளாயிட்டான்ல உன் மைனிகாரி. ஏன் மருமோளா, எத்தனை நேரம் உன்னை கூப்பிட இங்கே கடந்து போன பேசிட்டு கிடக்க? வா வீட்டுக்கு கிளம்புவோம். இங்க பாரு மேனகா, ஒண்ணு விடாம உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி பாத்துக்கிட வேண்டியது உன் வேலை. சரி கவிதா, அப்ப நான் போனை வைக்கேன். எப்பாடா என் வேலை முடிஞ்சு. ஏன் மருமோளா, எத்தனை நேரமா கூப்பிட்டு கிடக்கேன்? பசி இப்ப வந்துரும்ல, வா கிளம்புவோம். நில்லு. எட்டு, நீங்க பொடி நடையா நடந்து வருவியா? நான் முதல் பஸ்ல போறேன், நீங்க நேரமே அடுத்த பஸ்ல வாங்க. எனக்கு ஊர்ல போய் நிறைய வேலை கிடக்கு. மேனகா என்ன பண்ணுதா யாது பண்ணுதான்னு நான் போய் பாக்கண்டமா? எடி கவிதா நில்லுடி. இவ என்ன சரியான கிறுக்கா இருப்பாளா? கூட்டிட்டு வந்தவா இப்படியே விட்டுட்டு போறா பாரு. போட்டி என்ன விட்டுக்கிட்டா அப்படி போறா? உனக்கு இன்னைக்கு பஸ்ஸே கிடைக்காது பாரு. ஊர் வரைக்கும் நடையா நடந்துதான் போற. தீமுறை பிடிச்சவா. எங்க அம்மையும் எங்க அண்ணனும் மனசுல என்னதான் நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்காவோ? என் மைனிகாரி தான் என்ன மதிக்க மாட்டேக்காவன்னா, இவங்களும் என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேக்காவல. அன்னைக்கு எங்க அம்மா கோவத்துல சும்மா சொல்லுதானே நினைச்சேன். இப்ப ஒரு வார்த்தை கூட என்கிட்ட மூச்சு விடாம கோயிலுக்கு போயிருக்காவல குடும்பத்தோட. இப்ப இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எங்க மைனிய பத்தி அப்படியே பெருமையா பேசுவோம்ல எங்க மாமியாரு. எங்க மாமியார் கிட்ட போய் இதை சொல்லுவோம். அப்பதான் என் மைனிகாரிக்கு 4 ஏச்சு கொடுப்பாவோ. திமிரு பிடிச்சவா என் மைனிகாரி. எங்க அண்ணனையும் எங்க அம்மையும் எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டாளா? ஆமா, இவன் மீன் வாங்க போறேன்னு அப்பதே கிளம்பினால, இன்னும் இங்கனே இருந்துகிட்டு என்னமோ புலம்பிட்டு கிடக்கா. மர்மோளா, இது நீங்களா? நானேனா? ஆமா, மீன் வாங்க போறியா? இன்னும் தெருல நின்னுகிட்டு இருக்க? இது போயிட்டு தான் இருக்கேன். எங்க அண்ணன் மவனுக்கு முடி எடுத்து காது குத்துறதுக்கு திருச்செந்தூர்
நீ சீக்கிரமா மீனை வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு சோத்த பொங்கி வை என்ன. சரிங்க தே. நல்லபடியா பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்திருக்காவோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எதிரினே வேற யாருமே இல்ல, கூடவே தான் இருக்காவோ என் மாமியார் ரூபத்துல. பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்துறதுக்கு கூட பிறந்த தங்கச்சி என்ன நீ கூப்பிடாமையா போன? இருனே உன் மாவனுக்கு 2வது பிறந்த நாள் கழிப்பில்ல, அப்ப என்ன நீ கூப்பிடாட்டாலும் வீடு தேடி வந்து உன்னை பார்த்து நறுக்குன்னு 4 வாரத்தை நான் கேட்காம விட மாட்டோம்ல. ஏக்கா அட வாராடி, 100 ஆயுசு உனக்கு. 100 ஆயுசெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, இருக்கிறது வரைக்கும் நிம்மதியா இருந்தாலே போதும். சரி வா வந்து உட்காரு. என்னக்கா 100 ஆயுசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா? ஆமா ராணி, உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு போனை எடுத்தேன். நீயும் வந்து நிக்க. ஃபோன் பண்ணதுக்கா? எதுக்குக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜயா மைனி ஃபோன் பண்ணாவ பாத்துக்க. மைனியா? ஆமா ராணி, ஜோசியக்காரட்ட நல்ல நேரம்லாம் பார்த்து உங்ககிட்ட சொல்லுதேன்னு சொன்னாவில்ல, அதைத்தான் இப்ப ஃபோன் பண்ணி சொன்னாவ பாத்துக்க. அப்படியாக்கா? என்னைக்கு சொல்லியிருக்காவோ? அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல நாளா ராணி, அன்னைக்கு நாங்க வந்து பொண்ணை பார்த்து பூ வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு போறோம்னு சொல்லியிருக்காவ பாத்துக்க. புதன்கிழமையா? ஏக்கா நானும் அன்னைக்கு தான் நினைச்சேன், காலையில தான் கேலண்டர்ல பார்த்தேன் பாத்துக்க. சரி புதன்கிழமை நல்ல நாளா இருக்கேன்னு நினைச்சேன். சரி மைனியும் ஒரு வார்த்தை பார்த்து சொல்லட்டுமே தாங்க இருந்தேன். கடைசியில பார்த்தா நான் நினைச்சேன் அதே புதன்கிழமை தான் பொண்ணு பார்க்க வர்றாவல. ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஆமா ஏக்கா, சின்னவன் சதீஷ் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தானே? ஆமா ராணி, நானும் அதை தான் மைனிட்டு கேட்ட பாத்துக்க. சதீஷுக்கும் ஆபீஸ்ல 1 வாரம் லீவ் கிடைச்சிருக்கான், அதனால இங்க பொண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவானா வேலைக்கு. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ மட்டும் ஒத்தியில வந்திருக்க, மீனா எங்க? ஏக்கா மீனாக்க ஆபீஸ்க்கு போவாண்டமா, என் நேரமும் என் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பாளா? என்ன ஆபீஸ்க்கு போயிருக்காளா? ஆமாக்கா, காலையில அவ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா. அவங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பி போனாலோ? இல்லக்கா, எங்க வீட்ல இருந்தாக்கா கிளம்பி போனா. உங்க வீட்ல இருந்தா? ஆமா அது சரி, நீயும் மீனாவும் உங்க மாமனாரை பார்க்க போனால என்னாச்சு? அந்த கதை ஏன் கேட்க? என் டீ உன் மாமனார் நல்லதானே இருக்காரு? ஆமாக்கா, தங்கமான மனசே நல்லா இருக்காராவா. அவர் எப்பவும் நல்லதாங்க இருக்கணும். என்ன நடந்துச்சுன்னா? அப்படியே ராணி? ஆமா அப்படித்தான் மறக்கதா. பாட்டியங்க உனக்கு எல்லாமே கிண்டல் தான். பின்ன எக்கா நீ கொடுத்த ரியாக்ஷனுக்கு நான் அப்படிதாங்க சொல்ல முடியும். பின்ன நீ உங்க வீட்டுல நடந்த கதையெல்லாம் சொன்னா அப்படித்தானே முடிக்க வேண்டியதா இருக்கு. எக்கா நான் சொன்னதெல்லாம் கதை இல்ல, நிஜம். உண்மையிலேயே எங்க வீட்டுல நடந்தது. ஆத்தாடி, அப்ப உங்க மாமியார் சரியான ஆளுதான் என்ன ராணி? உடம்பு சரியில்லாம நல்லா இருக்கப்பட்டவங்களே எனக்கு உடம்பு சரியில்லை, பிரஷர் கூடி போச்சு, அப்படி இப்படின்னு இத்தனை வாரமா நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்களா? ஆமாக்கா, பாத்தியா எங்க அத்தையோட நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு என்ன, அதுக்கு மேற்பட்ட அவார்டே கொடுக்கலாம்க்கா. மாமியா மருமவ மருமவ மாமியார்னு நடிக்க வேண்டியதான், அதுக்குன்னு இப்படியா ஒரே நடிப்பா இருக்கு? உங்க வீட்டுக்காரரும் இதை நம்பி இருந்திருக்காருல. ஆமாக்கா, அந்த மனுஷனும் சரியான ஆளுல, அம்மைக்கேத்த மவம்ல. அம்மா 8 அடி பஞ்சா, மவன் 16 அடி பாய் வரல. எங்க மாமியார் உடம்பு தெரியலன்னு என்ன ஆகான நடிப்பு நடிச்சிருக்காவோ, இதுக்கே எங்க வீட்டுக்காரர் என்ன ஆகான்னு தாங்குனாரு பத்தியாக்கா. இதே நேரம் எனக்கு மட்டும் உடம்பு தெரியல மண்டகணம்னு ஒரு 10 நிமிஷம் நான் படுத்திருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அம்மை மவனும் சேர்ந்து வீட்டையே 2 ஆக்கி இருப்பாவோ. இவ அப்படி இவ இப்படி வேலை கள்ளி, ஒரு வேலையும் செய்ய மாட்டா, அதுக்குதான் இப்படி நடிச்சுட்டு கிடக்கா மண்டகணம், அப்படி இப்படின்னு கூப்பாடுல போட்டிருப்பாவோ. அந்த ஆள் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வருதுக்கா. சரி விடு, இனி என்ன செய்ய, அதான் உங்க மாமனார் வந்துட்டார்ல, இனி அவரே உங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் பாத்துக்கிடுவாரு. ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி எங்க மாமனார் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே வீடு மாதிரி இருக்கு. இப்பதான் எங்க மாமியாரு குனிஞ்சு நிமிந்து 1-2 வேலையை பாக்காவோ. ஆனா மாமியார் கொடுமை மருமக கொடுமைன்னு எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. ஆனா எங்க வீட்டுல நடக்கப்பட்ட கொடுமை மாதிரி ஊர் உலகத்துல ஒரு வீட்லயும் நடக்காதுக்கா. என்ன குடும்பமோ, குடும்பம் குடும்பம்னு வாய்க்கிலேயே எங்க மாமியார் சொல்லிக்கிட்டு இருப்பாவோ. ஆனா குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு எங்க வீட்டுக்காரருக்கும் தெரியாது, எங்க மாமியாருக்கும் தெரியாது. அவங்க மட்டும் ராணி மாதிரி இருப்பாங்களாம் வீட்டுக்கு. வீட்டுல இருக்கப்பட்ட மத்த எல்லாருமே அவங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரி இருக்கணுமா, அதுதான் குடும்பமா. அந்த பேச்ச விடுக்க, இனி ரொம்ப டென்ஷன் ஆகுது. பூமாரிக்கு வேற நாளைக்கு பள்ளியிடம் திறக்காவல்லக்கா, அதான் பிள்ளைய கூட்டிட்டு போலான்னு வந்துட்டுக்க. லீவு இப்பதான் விட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பள்ளியிடம் திறந்தாச்சு பத்தியா? திறக்கட்டும்க்கா, பள்ளியிடம் சீக்கிரமா திறக்கட்டும். நான்லாம் தவம் கிடக்கேன் பள்ளியிடம் திறக்கிறதுக்கு. என்ன செய்ய? அட வாமக்கா ராணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. பூமாரிக்கு நாளைக்கு பள்ளியிடம் திறக்காவல்லதே, அதான் பிள்ளைய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கா பாத்துருங்க. அப்படியா? சரி சரி. மருமோளா, பாறை துண்டு மீனும் வெள மீனும் வந்திருக்கான், நான் போய் வாங்கிட்டு வரேன். ராணிக்கு கொடுத்து அனுப்பு. என்ன இது மீனெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே, ஏன் வாங்கி தரேன் கொண்டு போ. ஏக்கா வேண்டாம்க்கா. அட மருமோளா, ராணி வேண்டாம்னு தான் சொல்லுவா, நம்ம தானே பிள்ளைக்கு வாங்கி எடுத்து கொடுக்கணும். அப்புறம் முந்தானத்து உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பு வச்சல மருமோள, பூமாரி நல்லா ரசிச்சு ருசி சாப்பிட்டா பாத்துக்க. நம்ம வீட்டுல கொஞ்சம் சாண கருவாடு இருக்கலாம், அதையும் மருமோள்கிட்ட கொடுத்து அனுப்பு. என்ன? சரிங்க தே. அப்புறம் பாரதி என்ன கூப்பிட்டு விட்டா பாத்துக்க,
நான் என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வரேன். சரிங்க தே, போயிட்டு வாங்க. அவள்கிட்ட உட்காந்து பாடு பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் நேரம் இரும்பத்துக்க. அதனால நான் சுசீலா கிட்ட சொல்லிட்டு போறேன், இப்படி மீனெல்லாம் எடுத்து வையின்னு. நீ ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வந்துரு என்ன? சரிங்க தே. இப்ப எதுக்கு தே உங்களுக்கு வீண் சேரமா? அங்க எங்க வீட்டு பக்கத்துலயே மீன்லாம் கிடைக்கும் தே, நான் வாங்கிக்கிடுதேன். அட நீ வேற பேசாம இரு மருமவள. ஆசையா வாங்கி தரம்ல, வாங்கிட்டு போ. பிள்ளை வேற நல்ல அளவோல மீன் கறி வச்சு சாப்பிட்டா பத்துக்க. 2-3 நாள் இந்த குழம்பு வச்சு குடு, பிள்ளை நல்லா சாப்பிடுவாள்ல. சரிங்க தே. சரி மருமவள, வாங்கி எடுத்து கொடுத்துட்டு மறக்காம. அப்புறம் 2-3 தேங்காய் வர கிடக்க தொளிச்சு வச்சது, அதையும் கொடுத்து அனுப்புங்க ராணிகிட்ட. சரிங்க தே. அப்ப என்ன பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னா? சரிங்க தே. மக்கா, பிள்ளைய பார்த்து எடுத்து கூட்டு போயிட்டு வானே, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் என்ன? சரிங்க தே. நம்ம பார்வதி வீடு வரைக்கும் போன பத்துக்க, போயிட்டு வந்துருது என்ன? சரிங்க தே. எங்க அக்காவுக்கு மாமியாரா இருந்தாலும் என் மேல என்ன கண்டு பாசமா இருக்காவோ. ஏக்கா ஒன்னு சொல்லுதையும் கேட்டுக்க, இப்படியாப்பட்ட மாமியார்லாம் எனக்கு மாமியாரா வந்திருந்தாவும் வச்சுக்கேன், அப்படியே காலில் விழுந்து அப்படியே சரணாகதி அடைஞ்சிருப்பேன். தங்கச்சிக்கு மீனை வாங்கி கொடு, தேங்காய் வாங்கி கொடு, எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு போக சொல்லுன்னு எவ்வளவு அக்கறையா பாசமா சொல்லிக்கிட்டு போறாவோ. ஆனா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா ஒவ்வொரு மாமியாரு அப்படியே என்னவோ அக்கறையா சொன்ன மாதிரி சொல்லுவாவோ. சாப்பிடுதுன்னா எல்லாரும் இங்க ஹால்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க, எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு. நானும் என்னவோ அப்படியே குடும்பமா ஒத்துமையா உட்கார்ந்து சாப்பிடுதா உங்களுக்குன்னு நினைச்சுக்கிட்டு நானும் ஹால்ல போய் உட்கார்ந்து கொஞ்ச நாளா சாப்பிட்டுட்டு இருந்தேங்க்கா. அதுக்கப்புறம் தான் தெரியும் என் மாமியா கிழவி சேர்ல உட்காந்துக்கிட்டு யார் யார் எவ்வளவு சாப்பிடுதாவோ, எத்தனை மீனை வச்சு சாப்பிடுதாவோ, எவ்வளவு கூட்டு பொரியல் எந்த அளவு வச்சு சாப்பிடுதாவோன்னு நோட்டை விட்டுக்கிட்டு இருந்திருக்காவக்கா. சரி விடு, எல்லாம் தெரிஞ்சது தானே, நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகிட்டு கிடக்காத. அதுவும் சரிதாங்க்கா, நான் கிடந்து டென்ஷன் ஆகிட்டு கிடந்தோம்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. அது சரி, அம்மா எங்க பிள்ளைல என்ன பண்ணிட்டு கிடக்காவோ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவோ? போன்ல என்னத்தையோ பாத்துட்டு கிடக்காவோ 3 பேரும் சேர்ந்து. எங்க வீட்டுல இருக்கப்பட்ட 2 சண்டை போடாம ஒத்துமையா உட்காந்து போனை பார்க்காவளேன்னு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏக்கா ஐஸுக்கு வேற காலேஜுக்கு போகணும்லக்கா, அவளுக்கு அடுத்த மாசம் தான், இன்னும் 1 மாசம் லீவு கிடக்கு. சரி சரி, அப்போ லீவ்லயே நிச்சயமெல்லாம் முடிஞ்சிட்டுனா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா ஆமா, நானும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பூமாரி மக்கா, பூமாரி சித்தி எப்ப வந்தீங்க? இப்பதான் மக்கா வந்தேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமா சித்தி, நாங்க நல்லா இருக்கோம். ஏம்மா நீ வரவேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா. அப்படியே மக்கா? ஆமாம்மா, நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற பார்க்க போகணும். அதான் நீ வந்து கூப்பிட வருவீன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆமா மக்கா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அதான் உன்னை கூப்பிட வந்த மத்துக்க. அதுவும் இல்லாம முக்கியமா தாத்தா வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும், கையோட கூட்டிட்டு வந்துரு மருமவளன்னு வேற சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? அப்படியேம்மா, தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆமா மக்கா, உங்க தாத்தா வந்திருக்காங்களா, பிள்ளைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதாராம், அதான் உங்க அம்மா கூப்பிட வந்திருக்கா. ஏக்கா உங்ககிட்ட வந்த உடனே சொல்லணும்னு நினைச்ச மத்துக்க மறந்தே போயிட்டேன். என்ன ராணி? ஏக்கா எங்க மாமனார் ஒன்னதாnkா விசாரிச்சாரு, மரகதம் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காவளான்னு. அப்படியே ராணி? ஆமாக்கா, வீட்டுக்கு வந்து மாமாவை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க மாமியார் ஏதாவது சொல்லவோ ஏசோன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அவங்களெல்லாம் இனிமேல் ஒரு நினைப்புல வைக்காத, எங்க வீட்டுக்கு நீ தாராளமா எப்பனாலும் வரலாம்க்கா. இனிமேல் மாமா வந்து ஒரு இட்டு பாத்துட்டு போக்கா. சரி ராணி, அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரேன்னா? சரிக்கா, பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா என்ன? சரி ராணி, கண்டிப்பா வரோம். ஸ்கூல் லீவ்ல இங்க வந்தது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது பெரியம்மா. 5 அக்காவை ஐஸ் அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நாங்களும் தான் பூமாரி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பூமாரி கவலைப்படாத, ஆனா நம்ம அடுத்த வாரம் 5 அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அத்தையும் மாமாவும் நம்மளுக்கு வருவோம்ல. ஐ ஜாலி ஏமா. அப்படியேமா? ஆமா மக்கா, நம்ம அடுத்த வாரம் வருவோம் என்ன? 5 அடுத்த வாரம் நாங்க கண்டிப்பா வருவோம் என்ன மக்கா? சரிங்க சித்தி. இது புதன்கிழமையா வருவியோ? புதன்கிழமையா? நாங்க செவ்வாய்க்கிழமையே வந்துருவோம்க்கா. பிள்ளைக்கு ஸ்கூல் திறந்த உடனே லீவ் போட முடியுமா? ஏக்கா புதன்கிழமை காலையில தானே பொண்ணு பார்க்க வருவாவோ, நாங்க செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் முடிஞ்ச உடனே சாயங்காலமே இங்க கிளம்பி வந்துருந்தோம்க்கா. நம்ம 5க்கு கையில மருதாணி எல்லாம் போடணும்ல. ஏக்கா எங்க வீட்டுல மருதாணி செடி நிக்கலக்கா, நல்ல செவக்கும் பத்துக்கா, நான் மருதாணி எல்லாம் பறிச்சு கொண்டாறேன். இங்க வந்து நம்ம அரைச்சி பிள்ளைக்கு கையில வச்சு விடுவோம். சரி ராணி. ஐசக்கா 5 அக்காவை பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுத்துவோம் சரியா? சரி பூமாரி. நீங்க 2 பேருமா? நம்ம 3 பேருன்னு சொல்லு. ஏக்கா நீ பொண்ணுக்கா, உனக்கு பட்டு சாரில உடுத்தி விடுவாங்க. ஏக்கா நீ தான்க்கா பொண்ணு, நீ பட்டு சாரி தான் உடுத்தணும். நாங்க 2 பேரும் தான் ஒண்ணு போல சுடிதார் உடுத்துவோம். சரி, அப்ப நம்ம 3 பேரும் ஒரே கலர்ல Dress உடுத்தலாம். சூப்பர்க்கா, நம்ம அப்படியே பண்ணுவோம். மக்கா உனக்கு ஆரி வர்க் ப்ளவுஸ் எல்லாம் வச்சிருக்கீல்ல? ஆமா சித்தி இருக்கு, கொஞ்சம் லூசாலாம் இருக்கும். நம்ம கீதா கிட்ட அளவு ப்ளவுஸையும் கொடுத்து ஒழுங்கா தச்சு வாங்கிடலாம் என்ன மக்கா?
சரிம்மா. ஏக்கா நீ அன்னைக்கே புலம்பிட்டு கிடந்தியா 5 கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு இப்ப பிள்ளை எப்படி அளவோல புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? ஆமா ராணி, நானும் இவதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாளான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா முதல்ல சொல்லியிருந்தால வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப பேசாம இருக்கா பாத்துக்க. அது சரிதாங்க்கா, படிச்ச பிள்ளைக்கு நம்மளும் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அப்பா அம்மாக்கெல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும், பணம்லாம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமா அதுவும் சரிதான். போன மாசம் சம்பளம் வாங்கி அவங்க ஆச்சிக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தா அவங்க ஆச்சிக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆனந்த கண்ணீர் தான் வடிச்சாவோ. ஆமாக்கா, பேத்தி படிச்சு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி நமக்கு ஒரு தங்க மோதிரம்லாம் வாங்கி கொடுத்துருக்காளேன்னு அத்தைக்கு சந்தோஷம் தானே. அவங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அதுவும் சரிதான். சரிக்கா, அப்ப நான் கிளம்புது. என்ன வந்த உடனே என்ன காலைல சுடுதண்ணி ஊத்திட்டு நிக்க? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போலாம். இருந்து சாப்பிட்டுட்டு போறா நீ. இங்க நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போனுக்கா. இனி வீட்டுல போய் புக்கு நோட்டு எல்லாம் பேக் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஆமா அதுவும் சரிதான். சரி இருந்துக்க, இப்ப வாரேன். சித்தி, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறது பிரச்சனை இல்ல, ஆனா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போகணும்ல. அட என்ன மக்கா நீ வேற, இப்ப உன்ன கல்யாணம் பண்ணி வேற யார் வீட்லயுமே கொடுக்க போறோம்? நம்ம மாமா வீடுல மக்கா. நம்ம மாமா வீட்டுக்கு தானே போற, அத்தையும் உன்ன நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க. உனக்கு எங்களை தேடுத மாதிரி எங்களுக்கும் உன்ன தேடத நமக்கா செய்யும். நினைச்சா அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சா 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். உனக்கு கடவுள் புண்ணியத்துல நல்ல வாழ்க்கை அமையுது மக்கா. எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க வீட்டுல இருந்து அக்கா தங்கச்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய. ஆனா கல்யாணம் முடிஞ்சு தனித்தனியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அக்கா தங்கச்சி பாசம்லாம் என்னன்னு. உங்களை மாதிரிதான் நானும் எங்க அக்காவும் சண்டை போட்டே கிடந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆளாளுக்கு தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டோம்ல. அதுக்கப்புறம் எங்க அக்காவை எப்ப பாப்போம்னு எனக்கு நினைப்பா இருக்கும், என் தங்கச்சி எப்ப பாப்போம்னு எங்க அக்காவுக்கும் ஒரே நினைப்பா இருக்கும் பத்துக்க. பாத்தியா அஞ்சு, சொல்லி நான் இன்னும் வாயை மூடல. எங்க அக்காவை பத்தியா என் மேல என்ன பாசத்தோட 2 கட்டப்பை நிறைய பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கானு. யாருடி ஏக்கா, நம்மளும் கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி வீட்டுல கிடந்து ஒரே சண்டை தானக்கா போடுவோம். ஆமா அதத்தான் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ராணி 2 பையன் தூக்கிட்டு போயிருவேல்ல. ஏக்கா என்னால தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொன்னா கூட நீ கூடவா போற? பஸ்ல வந்து ஏத்தி விடுதேன்னு சொல்லி என் பின்னாடியே கூடயே வருவேக்கா. இட்லி மொளாபடி பூமாரிக்கு பிடிக்குமே நிறச்சு வச்சிருக்கேன், பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு. சரிக்கா. பாத்தி அஞ்சு, ஒரு இட்லி மிளகாத்தூள் கூட என்னால அரைக்க தெரியாமலே இருக்கு. ஆனா எங்க அக்கா எனக்கு பாசத்தோட தந்து விடுவா. எங்க வீட்டுல இருந்து வரும்போது வெறும் கையை தான் வீசிட்டு வருவேன். ஆனா இங்க இருந்து நான் போகும்போது 2 கட்டப்பையோட தான் வீட்டுக்கு போவேன். யாமட்டி எக்கா, பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கணும்லக்கா. எங்களை மாதிரி அன்பும் பாசமும் நிறைஞ்சு இருங்கன்னு. அதுவும் சரிதான். அஞ்சு, நீயும் நல்லா சமையல் பண்ண கத்துக்க. என்ன அப்புறம் இட்லி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நல்லா கத்துக்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் இப்படிதான் உங்க வீட்டுக்கு கையை வீசிட்டு வருவேன். நீயும் 2 கட்டப்பை நிறைய பழங்கள், காய்கறிகள், அப்புறம் இட்லி மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சு தரணும், சரியா? அப்படா 2 கட்டப்பை கொண்டு வர மாட்டேன், உங்க 2 பேர் வீட்டுக்கு சேர்த்து 4 கட்டப்பை கொண்டு வருவேன். சரி மக்கா, நம்ம கிளம்புவோமா? சரிம்மா. ஏக்கா நான் போயிட்டு வரேன்னா, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் டான்னு வந்துருவேன் வீட்டுக்கு. சரி பூமாரி. பெரியம்மா போயிட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா, நல்லா படிக்கணும். என்ன? சரி பெரியம்மா. மக்களே போயிட்டு வரேன்னு. சரிங்க சித்தி. ஏக்கா போயிட்டு வரேன்னு. சரி ராணி, மீன் ஒரு பேப்பர்ல பொதிஞ்சு வச்சிருக்கேன், போன உடனே குழம்பு வை, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருக்கேன்னு. சரிக்கா. மக்கா நான் சித்தியை கொண்டு பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன்னா. சரிம்மா. ஏக்கா நாங்க போய்க்கிடுவோங்க. அட வா ராணி, பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன், பிள்ளையும் வரல. சரிக்கா. ஏக்கா டாடா. பாய் பூமாரி. பாய் பூமாரி.